சுடரை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்கல. இவ்வளோ நாளாக நம்பியிருந்த கதிரேசனும் நிஷா இவங்க ஏமாந்தாங்க. அது மட்டும் போகாத ரகு வந்து அனுப்பி வச்சதே ரகு தான், ஏமாற்ற சொல்லி அனுப்பி வச்சது ரகு தான். ரகுவுக்கும் இங்கே வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ராஜியவும் ஏமாற்றிட்டாங்க. இப்படி சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சுடர் வந்து எல்லாரையும் ஒரு கட்டத்தில் வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. எல்லாரையும் ஏமாத்தின சரி, ஓகே, பணத்துக்காக ஏமாத்துறேன். ஆனால் உன்னை அனுப்பி வச்ச, உனக்கு பிளான் போட்டு கொடுத்து உன்னை இவ்வளோ நாளாக காப்பாற்றிட்டு இருந்த ரகுவவே நீ இப்படி வந்து ஏமாற்றிட்டு இருக்கே அப்படின்னும்போது தான் கொஞ்சம் வந்து ரகுவுக்கு டென்ஷனாக இருக்குது. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால், எவ்வளோ தைரியம் தான் நீ என்னவே ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு சைடு வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, பிளான் போட்டு கொடுத்தது, அவள் தங்கறதுக்கு இருக்க கொடுக்குது, இப்போ அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது எல்லாமே வந்து ரகு தான் சுடருக்கு. இப்போ குழந்தைய கடத்தினது, தங்குறதுக்கு வந்து அந்த குடோன் கொடுத்தது, கூட வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஆளை வச்சுது. அந்த ஹெல்ப்பு அந்த ஆளுங்க அங்கேருந்து காரில் கூட்டின்னு வரலன்னா அவள் எப்படி அங்கேருந்து தப்பிச்சுக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரகுக்கிட்டே இருந்து இப்போ குழந்தைய தூக்கிட்டு வேறு எங்கேயோ போயிட்டா. ஹெல்ப் வந்து யார் கூட அப்படின்னா, ரகு கூட ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் கூட தான். எப்படி அந்த பையனை இவன் வளைச்சி போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணத்தாசை தான், எல்லாமே பணம் தான். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையவே வந்து ஆசை காட்டி, பணத்தாசை காட்டி வந்து அவள் பக்கம் இழுத்துட்டா. இப்போ ரகுக்குமே தெரியல எங்கே இவ இருக்கா, குழந்தையோட எங்கே போய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து ராஜேஸ்வரியை கால் பண்ணி மிரட்டினதும் ராஜேஸ்வரி வந்து உடனே போயிட்டு ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னவே இவ பாரு, என்னை பணம் கேட்குறா மிரட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கிட்ட வந்து சொல்ல போயிருக்காங்க. ரகு என்ன சொல்லுவாங்க, ராஜேஸ்வரி கிட்ட எதுவும் பண்ணக்கூடாது, எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பலம் மாதிரி அவளோட சப்போர்ட் இருக்க வேணும். ஏன்னா வந்து இன்றைக்கு மட்டுமே இல்லை, பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலையும் ஹெல்ப்புக்கு வந்து ராஜேஸ்வரி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது ரகுவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து ரகு வந்து ராஜேஸ்வரி கிட்ட எந்த இதுவும் வச்சுக்கக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த சுடர் வந்து ரகுக்கே வந்து டிமிக்கி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ரகுக்குமே ராஜேஸ்வரிக்குமே இது ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்குது. கிளிக்கு ரெக்கம் முளைந்துருச்சுல்ல, அதுதான் வந்து பறந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவளை எங்கே போய் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. அவள் கண்டிப்பாக எனக்கு வேணும் ரகு, என்னவே அவள் பணம் கேட்குறா, அவளுக்கு நான் மட்டும் பணம் கொடுத்துட்டேன்னா சரி, என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கா, அவள் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டா, அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கிட்ட வந்து ராஜேஸ்வரி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்ருக்காங்க, ரகு ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகிட்ருக்காரு. இவ்வளவும் ஹெல்ப் பண்ணது நான், அவளுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தது நான், அவளை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினதா வந்து இவ எனக்கே வந்து ரிவீட் அடிக்கிறான். இவ என்கிட்டருந்து ஏமாற்றிட்டு போயிடுவான்னு தான் நான் அவ்வளோ உஷாராக இருந்தேன். அப்பயுமே வந்து இவ வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு ஒரு பக்கம் பணம் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருச்சு, அவள் கண்ணை வந்து மறைச்சிருச்சு. கதிரேசன் கிட்ட ஒரு அமௌண்ட்டு, விஜய்கிட்ட ஒரு அமௌண்ட்டுன்னு வாங்கி செட்டில் ஆகிடலான்னு இருக்கால, அதனால தான் நம்மளாம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. இது இல்லாமல் என்கிட்ட இருந்து வேற இவளுக்கு பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம், நான் பணம் கொடுப்பேன்னு அவள் கனவுல கூட நினைக்கக்கூடாது, நான் என்ன யார் எப்படிப்பட்டவ அப்படின்னு அவளுக்கு தெரியலல்ல, நான் யார் நான் புரிஞ்சுப்பா ரகு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ரகு வந்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னா, கூட இருக்கிறவனே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்னு தெரியாமல் அவனை வச்சுட்டே வந்து எல்லா பிளானையும் வந்து போட்டுட்ருக்காங்க. இங்கே போடுற பிளான் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக அவன் வந்து சுடர்கிட்ட சொல்ல போகிறான். சுடரும் வந்து ரொம்ப உஷாராக எடுப்பாங்க. வெண்பா வந்து சுடர்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரகுக்கிட்ட மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சா ரகுவோட ஆள்கிட்ட தான் மாட்டிக்கிட்டான். ஏன்னா வந்து இங்கே ரகுவே வந்து பெரிய கோமாளியாக வந்து ஏமாந்து போய் இருக்கிறாரு. அவருக்கே தெரியல தான் ஏமாந்துட்டு இருக்கிறது. இப்படி சுடரை நம்பி இப்படி ஏமாந்து போயிருக்காரு. அவர் தான் வந்து பணம் கிடைக்கும், செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இந்த சுடர் பணத்தை ஆசை பிடிச்ச பேய் வந்து ரகுவே வந்து ஏமாற்றிடுச்சு. இப்படி யாருக்குமே உண்மை இல்லாமல் இருக்கிறா. இவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூட போகிறது கிடையாது. இன்க்ளூடிங் ரகுவே கூட வந்து மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க தான் போகிறாரு. இப்போ சுடரை பிரிக்கிறதா வந்து பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு இப்போ தனியாக வந்து பணம் கிடச்சா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. வெண்பை தப்பிச்சிட்டான்னு பார்த்தா வெண்பாவும் தப்பிக்கவே இல்லை. திரும்ப வந்து சுடர்கிட்ட தான் மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் வெண்பை வந்து ட்ரை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்து கண்ணில் வந்து விளக்கெண்ணை ஊற்றிட்டு வந்து எல்லோரும் கவனிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து வெண்பாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கஷ்டமாக இருக்குது. வெண்பாவை வந்து நிறைய கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மல்லிக்கு வந்து தெரிய வந்திருந்ததுன்னா அவ்வளோதான். மல்லி ஏற்கனவே வந்து எமோஷ்னல் டேமேஜில் ஃபுல்லாக வந்து வெக்ஸாக இருக்காங்க.
மல்லியோட இந்த நிலைமைக்கு காரணமே வந்து சுடர் தான். பட் இந்த சுடரை வந்து எதுவும் பண்ணாமல் மல்லி ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.